Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 18:16. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வெள்ளத்தையும் உபத்திரவத்தையும் கடந்து சென்று கொண்டிருந்தால் மனம் தளராதிருங்கள். ஆண்டவராகிய இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களை ஆழமான தண்ணீர்களிலிருந்து தூக்கி எடுப்பார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்பதே இன்றைக்கான வாக்குதத்த வசனமாகும். ஜலப்பிரவாகம் என்பது கடல் போன்ற உபத்திரவங்களை குறிக்கிறது. உபத்திரவம் நமக்கு எதிரிடும்போது அது நம்மை எப்பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டு ஆழமான தண்ணீர்களுக்குள் அமிழ்ந்து போனது போல நம்மை உணரச் செய்கிறது. தேவனே என்னை இரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது என்று தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தாவீதை விரோதிகள் சூழ்ந்து கொண்டனர். அவன் அமிழ்ந்து போனது போல உணர்ந்தான். ஆனாலும் தேவன் அவனை கைவிடவில்லை. அவர் தாவீதை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி எடுத்து அமிழ்ந்து போகாமல் அவனை காப்பாற்றினார். அதையே தாவீது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று கூறுகிறான். ஜலப்பிரவாகத்தின் மத்தியில் ஆண்டவர் இவ்வாறு நம் கரங்களை பற்றிக் கொள்கிறார். இயேசுவின் சீஷர்கள் கலிலேயா கடலில் இவ்வாறே நினைத்தனர். சீஷர்கள் கடலில் சென்ற சம்பவத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். சீஷர்கள் இயேசுவுடன் படகில் இருந்தபோது கடுங்காற்று மோதியது. சீஷர்கள் பயந்து போய், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், நாங்கள் அமிழ்ந்து போகிறோம் என்று உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்பினர். இயேசு உடனே எழுந்திருந்து, அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். பிறகு அவர் கடலையும் காற்றையும் அதட்டினார். காற்று உடனே அமர்ந்தது. பிரியமானவர்களே, நீங்கள் வெள்ளத்தையும் உபத்திரவத்தையும் கடந்து சென்று கொண்டிருந்தால் மனம் தளராதிருங்கள், பயப்படாதிருங்கள். உபத்திரவங்களின் மத்தியிலும் ஆண்டவராகிய இயேசு உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் கரத்தை பற்றி உங்களை ஆழமான தண்ணீர்களிலிருந்து தூக்கி எடுப்பார். நீங்கள் இக்கட்டில் இருப்பதை தேவன் கண்ணோக்கி ஆழமான தண்ணீர்களிலிருந்து உங்களை தூக்கிவிட எண்ணுகிறார். நீங்கள் செல்லுமிடமெல்லாம் அவர் செவ்வையான பாதையை ஏற்படுத்தி அதன் வழியாய் உங்களை நடத்துவார். இன்று ஆழமான தண்ணீர்களுக்குள் அகப்பட்டு கொண்டு அல்லது ஆபத்தில் சிக்கிக்கொண்டு யாரிடம் அதை பகிர்ந்து கொள்வது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். அதிலிருந்து விடுபடுவதற்கு அதிகமாய் முயற்சித்து களைத்து போயிருக்கலாம். மிகுந்த இக்கட்டினுள் சிக்கி இனி காலம் செல்லாது என்ற நிலையை அடைந்திருக்கலாம். நீங்கள் நிர்கதியான சூழ்நிலையில் இருப்பதை பார்த்து தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். அவரது உன்னத வல்லமையான நிலையிலிருந்து அவர் தாழ இறங்கியுள்ளார். இன்றைய வசனத்தின் மூலமாக உங்களை தேற்ற அவர் விரும்புகிறார். வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தில் பேதுரு கலிலேயா கடலின் மேல் நடக்க விரும்பியதை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து தன்னிடம் வரும்படி பேதுருவிடம் கூறினார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கினான். சுயமாக கடலின் மேல் நடக்க முயன்றான். ஆனால் கடலில் வீசிய காற்றை கண்டு விழுந்து போனான்.
காற்று வீசியதால் அவன் கடலில் மூழ்கத் தொடங்கி தனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் உயரத்திலிருந்து கை நீட்டி அவனை பிடித்து தூக்கிவிட்டார். பேதுரு ஆபத்திலிருந்து மீண்டு இயேசுவுடன் நடந்தான். இவ்வாறே நீங்களும் தேவனோடு உன்னதத்தில் நடவுங்கள், உங்களை அவரே வழிநடத்தட்டும். என்னுடைய பலத்தினால் நீ பூமியின் எல்லையெங்கும் செல்ல முடியும் என்று இயேசு கூறுகிறார். உங்களுக்கென அவர் செவ்வையான பாதையை ஏற்படுத்துவார். நீங்கள் இக்கட்டில் இருப்பதை தேவன் கண்ணோக்கி ஆழமான தண்ணீர்களிலிருந்து உங்களை தூக்கிவிட எண்ணுகிறார். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் அவர் செவ்வையான பாதையை ஏற்படுத்தி அதன் வழியாய் உங்களை நடத்துவார். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செய்கிறார். ஆழமான ஜலத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் உங்களை தூக்கி விடுவதோடு தமது வல்லமையை கொடுத்து ஆலோசனை கூறி உங்களை கடலின் மேல் நடக்க செய்வார். உலகமே வேக்கத்தக்க மகிமையான காரியம் நடைபெற இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நேரிட்ட இந்த ஆபத்தினை தேவன் மகத்தான அற்புதமாக மாற்றுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்லமையான கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கியிடும். அனுதினமும் வேதனைக்குள் அமிழ்ந்து போவது போல உணர்கிறேன். தயவாய் என்னை நினைத்தருளி என்னை கீழே இழுக்கும் எல்லா சூழ்நிலையிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தருளும். என் வாழ்விலிருந்து எல்லா சாபமும் ஒடுக்குதலும் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தில் அகன்று போவதாக. தயவாய் என் கரத்தை பற்றி எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் என்னை விடுவித்தருளும். என் வாழ்வை முற்றிலுமாக சீர்படுத்தும். உதவி கேட்டு நான் கூப்பிடுவதற்கு செவி கொடுத்து ஓர் அற்புதத்தை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து வாழ்க்கையை நடத்த உதவுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் எல்லா தடைகளையும் அகற்றி நான் ஜெயமாக நடக்க உதவுவீர். என் வாழ்க்கையில் நீர் மகிமையாய் கிரியை செய்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆபத்தான சூழல்களில் தலையை உயர்த்தி உமக்கு சாட்சியாக நடக்க எனக்கு உதவும். ஜனங்கள் உமது நாமத்தை புகழ்ந்து இவரே தேவன் என்று சொல்வார்களாக. தகப்பனே, நீர் எவற்றை செய்கிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்னை மகிமைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. நான் ஆபத்தை கடந்து செல்லும் நேரத்தை உம்மை மகிமைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக நீர் மாற்றினீர். எஜமானே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.